ஒரு வழியா விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து ஒரு புத்தகம் போட்டாரியா அவ்வளவு இருக்கு அந்த லிஸ்ட. ஏன்னா இப்போ பேப்பர்லன்னா ஒரு பேஜ் தான் இருக்கும். ஒரு பேஜ் தான் அந்த இருக்கு. பேப்பரே பத்தாம ஒரு பெரிய புத்தகம் போடுறாங்க, கிட்டத்தட்ட 100 பேஜ் புத்தகம் போடுறோம். யாரா கேட்டா கூட எங்க நீயே தேடி பாத்துக்கிறான்ல. ஆனா ஒரு சமம் தூய்மை பணியாளர், ஆட்டோ ஓட்டுறவங்க, ஓ ஒரு திருநங்கை, ஒரு அக்கா, அவங்களுக்கு எல்லாருமே சமத்துவம் தான் நம்ம கிட்ட. சூப்பர் சூப்பர். ஆமா, அதுக்கு முன்னாடி பார்த்தா நீ இந்த போட்டோ பார்த்தோம். இங்க பாரு, ஆந்திராவில் பவன் கல்யாண்கார் எப்படி போட்டோ எடுத்தாரோ அதே மாதிரி சேம் காப்பி. எதை எடுத்தாலும் காப்பி அடிச்சுன்னு சொல்றீங்க. அவன் காப்பி தானே, இது ஸ்கிரிப்ட் தானே. சாப்பிடுறது வந்து எண்ணெய் குடிக்கிறது இருந்து கையில இருந்து டாட்டா கட்டுறது சுயமா யோசிக்க மாட்டேன். என்ன ஏஐ பண்ண வீடியோவா இருக்கு. ஏன் எல்லாம் கிடையாது, உண்மைதான். சரி, அது கூட இந்த போட்டோ நீ பார்த்தவனும். இந்த பாரு, குரங்கு போட்டோ காட்டுறீங்க. முன்னதான் விஜய் ஐயோ பவன் கல்யாணம் ரெண்டு பேரும் ஃபேஸ் சேர்ந்தா எப்படி இருக்கு? அது காப்பி தானே ரெண்டும். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோ பார்த்தா எப்படி இருக்கு? எப்படி இருந்த தலைவர் ஒரு மாசம் தமாஸ் பண்ணி விடுறீங்க. இந்த காமெடி பீஸும் அந்த காமெடி ஒன்றாக போகிறது. அதுதான் காமெடி பீஸ். இது அடுத்து ஹீரோ வருங்கால தமிழக முதலமைச்சர். பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறேன்னு யாரும் அந்த சிந்தனை என்ன வரும்? எல்லாம் ஒரு காமெடி பீஸ் தான். அது வந்து நம்ம ஏத்துதான். எங்க தலைவர் மக்களுக்காக ஒழிச்சு ஒரு முகத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குது? ஆமா ஆமா, நானும் காமிச்சாவனா. இதான் பாரு, கருப்பு எம்ஜிஆர் ஆயிட்டாரா? யாரு அவரு? ஆளே அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் அதை பார்த்தோன்னே ஐயோ என்ன வெளியே வந்தோன்னு வேர்வை வருகிறது, ஒரு மாதிரி அசதியா இருக்கிறது, மூஞ்செல்லாம் உப்பு இருக்கிறதுன்னு சொல்லி. சின்ன வயசுல இருந்தா ஏசிலே பிறந்து ஏசிலே வளர்ந்தவரு முதல்ல வெளியில வராரு. அதனால கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, விடுங்க. வடையில படத்துல ஒரு காமெடி வருது தெரியுமா? அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அது, உடம்புல வேர்வெல்லாம் வருது, ஐயோ பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. மூஞ்செல்லாம் மூடா மொத்தமா வீங்கி போயிட்டு ஆளே ஒரு மாதிரி அடி வாங்கின மாதிரி இருக்கிறாரு. இந்த போட்டோ எல்லாம் வாங்கலீங்க. ஆனா எனக்கு நானே அந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எங்க அண்ணா விஜய் படத்துல சும்மா எப்படி பறந்து அடிச்சு எப்படிலாம் இருந்தாரு. ஒரு மாசானால கூட மாச தாங்கல விஜயண்ணா. இதை செஞ்சு நல்லா சாப்பிட்டு உடம்புனால ஆரோக்கியமா வச்சுக்கங்க. ஜனங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நாசமா போனாலும் பரவாயில்ல, உங்களை பாருங்க. உங்களை பாருங்க, அதுதான் மாசா இருந்தா தமாசாக்கி விட்டீங்களா தான் இருக்கு. எனக்கு உண்மை விஜய் நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னும் சொல்ல பாசம் தான் தாங்க மனு சொல்லு மருந்து குடிச்சு சாகு. மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. அம்மாக்களே, தம்பிகளே, தங்கைகளே, எல்லாருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள். வழக்கம் போல ஒரு ஆசை. என்ன ஆசை? சாகும்போது சேவிங் பண்ணிட்டு புதைக்கணுமா? நீங்க ஒரு போட்ட தரத்துல இருங்க. அது இல்லைங்க, எங்களுடைய சின்ன விசில் சின்னத்தை வந்து வீட்டு வாசல கோலமா போடணும். கோலமா போடணுமா? ஆமா, பார்த்தேன். எவனுமே, நானும் போய் பார்த்தேன், ஏறி போய் பார்த்தேன், எவனும் கோலமே காணோம். இது வரைக்கும் உலக வரலாற்றிலே வந்து சின்னத்தை வந்து வாசல்ல போடுற முதல் ஆளு நாங்களாதான் இருப்போம். ஏன்னா ஒரு ஆளை பார்த்து போகும்போது வரும்போதும் அதை பார்க்கணும். அப்பதான் அந்த சின்ன மனசுல பதியணும். அதுதான் விஜய் வந்தவே இது கூட்டம் கூட்டம்னு சொல்லி பில்டப் பண்றீங்க. ஆனா ஏரியா எவனும் கோலம் போடுறத நான் பார்க்கல. ஒரு சில எவனோ வந்து டிவிக்கு அணில் வாழக்கூடிய சில பகுதியில் வந்து கோலம் போட்டானோ. அது எப்படி தெரிஞ்சிச்சு அந்த கோலம்? ஜஸ்ட் அந்த கோலத்தை மட்டும் பாரு. பாரு, ஏன் வேற மாதிரி? டேய், என்னடா அது வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? வாய் வச்சு அப்படியே ஊதுவா, பக்கத்துல வா, கிட்ட வந்து ஏன்னா விசில போட சொன்னா வேற மாதிரி படிச்சு வச்சிருக்கா. அவங்க அண்ணன் தானே, அண்ணனும் பார்த்தா தீராத விளையாட்டு பிள்ளை. நீங்க நல்லா அதை உறுத்து பாருங்க. விசில் தாங்க அது. அது விசில் தான், நல்லா உத்து பாரா. அது விசில் மாதிரி இருக்காது, அது பழைய விசிலா இருக்கும். விசில வருடானா அவங்களோட விசில் வரைஞ்சு விட்டுக்கிறான் பொழுது. தெரிஞ்சு ஏதோ டிஎம்கே கடை சதி பண்ணிக்கிறான் அவங்க அண்ணன். இதுக்கு முன் டிஎம்கே. ஓகே, அதெல்லாம் விட கடைசி அண்ணன் ஒரு வாக்குறுதி சொன்னாரு. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து நான் நேர்ல வந்து பாப்பேன்றாரு. என்னயா வாட் எ மிராக்கிள். இது வரைக்கும் அண்ட கட்சி ஆளுகின்ற கட்சியும் மாசுக்கு ஒரு யாரும் பேசல பாத்துறாங்களா சொல்லுங்க. சரி, ஓகே, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீ மாசத்துக்கு ஒரு முறை பாப்பன்ற. கட்சி ஆரம்பிச்சு நீ எத்தனை நாளைக்கு தான் மக்கள் வந்து பார்த்து சொல்லி போலாம். 2 நாள் போனீங்க மூஞ்சி கரையான் ஆயிடுச்சு. என்ன சொல்லலாம்? அப்படி இப்படி போனா நீ இவ்வளவு நாள் தான் மக்கள் வந்து பார்த்த. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி நீ மாசத்துக்கு வர வந்து பாப்ப. ஜெயிக்கலீங்க, அவர் ஜெயிச்சதானே வருவாரு. முதல்ல ஜெயிக்க வைங்க, ஓட்டு போட்டு கேளுங்க. நாங்க ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுவோம், இவரு வந்து டாடா பாய் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா நம்பி பாருங்க வாய்ப்பு. பனானாவா அது எடுத்து வாயில வைக்கிறது பிரிச்சு வாய்ப்பு கொடுத்ததா எங்க தலைவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க பாப்பாங்க. சரி, உங்களுக்கு ஓட்டு இருக்கா? ஓட்டு அடுத்த வருஷம் வாங்கிடுவோம். இந்த கூட்டத்தை வச்சுதான் ஒன்னும் ஜெயிக்கணும் பாக்குறாரு. அடுத்த வருஷம் வாங்கிடுவாங்க. சரி, ஓகே. அப்புறம் இந்த மோஸ்ட் ஆஃப் அனில்ஸ் பார்த்தனா, சில அனில்ஸ் பார்த்தனா
புது மாற்றம் வேணுங்க, எங்க ஒரு சான்ஸ் தாங்க, கொடுத்து பாருங்க, கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஏய், கொடுத்து பாக்குறது நீ சைன்ல காட்டுண்டா, நீ யாரு என்னன்றது உன் பேச்சுல தெரியணும், நீ வந்து மக்களை வந்து சந்திக்கணும், நிக்கணும், களத்துல நிக்கிறேன்னு தெரியணும். அவர் சினிமாவில் எவ்வளவு மாசா பேசுறாரு, நீங்க போய் அவரு பேசுன்றீங்க. மாசாலாம் பேசுறதுலாம் ஓட்டு போட முடியாது. களத்துல வந்து நிக்கிற ஆளு நம்மளுக்கு எவன் ஒருத்தர் நிப்பான், தில்லா திராணியா எவன் நிக்கிறானோ அவனுதான் ஓட்டு போகணும். இதுதான் நம்பிக்கை. நமக்கான தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கிற தகுதி இதுதான். அதை விட்டு சினிமாக்குறா, அழகாகிறான், சிகப்பாக்குறான், நல்லா டான்ஸ் போடுறான், எம்ஜிஆர் நடிகர் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்கலையா? ஏப்பா எம்ஜிஆர் வந்தா கூட களத்துல நின்னாரியா மக்களோட போயிட்டு? எப்ப பாடையில போனதுக்கு அப்புறமா நடிகனுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு கூட நடிச்ச ஒரு ஆக்டர் இருக்கிறாரு. அவர் பேச ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்தா நீங்க வந்து டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல அந்த வீடியோ பாரு. இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய மூடிக்கிட்டு நிக்கிறானுங்க பாருங்க. இந்த மாடல் நமக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடக்குது, இந்த மாடல் தேவைன்னு யார கேக்குறாரு? எதிர்கட்சியான ஏடிஎம் கேக்குறாரு, எடப்பாடி கேக்குறாரு. இப்ப கேட்கலங்க, உங்களதான் சேர்த்துதையா? நாங்க ஒன்னும் ஆட்சிக்கு இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வரான். ஆனா இதை வந்து எதிர்த்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்துல நிக்கிறாரு, போராட்டம் பண்றாரு, அந்த அறிக்கை வந்து தீட்டு கொளுத்துறாரு, அது ஒரு போராட்டமா ஃபார்ம் பண்றாரு. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து ஆளே காண, ஏன்னா பெஞ்சுக்கு இருக்கிறாருன்னு தெரியல, இருப்பாரு. சரி, அதை விட ஒண்ணுங்கிறாரு விஜய். அவரு பார்த்தா பட்டு படாத மாரி இந்த திட்டம், இந்த சட்டம் இது தேவையில்லாத ஒண்ணு, வேண்டாம் என்று நான் வேண்டுகோள் விடுகிறேன், வலியுறுத்துகிறேன். என்ன இது கெஞ்சல்? அது என்ன திட்டம்? அது டீலிமிட்டேஷன். தலைவருக்கும் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதுதான் சொல்றீங்க. அப்ப வந்து உனக்கெல்லாம் ஓட்டு போட்டா நீ எப்படியா நிப்ப? அப்ப இதனால வரைக்கும் ஒன்னும் வந்து மேடையில இருந்தெல்லாம் பாத்தா மோடின்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியல, பயம். ஜனநாயக படத்தை எவனா முடக்கி வச்சான்னு கூட பேச தெரியல, பயம். மோடி எல்லாம் இல்லங்க, ரெண்டு பேர் தான் போட்டி. யாருக்கு? ஒன்னு டிவிக்கு, இன்னொரு டிஎம்கே, ரெண்டு பேர் தான் போட்டிறாங்க. ரெண்டு பேர் மட்டும் தான் பேசுவோம். அப்படி கிடையாது. ஒண்ணு திரிஷாக்கும், இன்னொன்னு வந்து விஜய்க்கு தான் போட்டியே. அப்படிதான் சொல்லணும். சரி, அடுத்து பாரு. திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத பத்தி நான் பேச தேவையில்லை. என்ன நடக்குதுங்க? மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. இங்க வந்து முப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பழனிய. கிறிஸ்துவர் அதிகமா இருந்தா பெத்லஹேம் இந்தியால தான் இருந்தது, இயேசு கிறிஸ்து இங்க தான் பிறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற அன்பில்ல, அதிகாரம் வேண்டும், அது மட்டும்தான் வேணும். இந்த மோதிக்கும் இவனுங்களுக்கும் பழக்கணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம பேசணும். இவங்களுக்கு வந்து இந்து மீது வந்து பற்று அன்பெல்லாம் கிடையாது, இந்துவோட அதிகாரம் வேணும்ன்றான். அப்படின்னா பெரும்பான்மை மக்களோட ஓட்டு எடுத்து அதிகாரத்துல உட்கார்ந்து ஊழல் பண்ணணும். இதுதான் பிஜேபி நோக்கம். பிஜேபியோட என்டிஏ கூட்டணி யாரு வச்சுக்கிறாங்க? எடப்பாடி வச்சுக்கிறாரு. ஆமா, அப்ப நீங்க அவரு தானே கேட்கணும், சிலர் மட்டும் கேக்குறீங்க. அப்புறம் என்ன மாணவருக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க நம்ம என்டிஏவோட கூட்டணி வைக்கலாமா வேணாம்னு சொல்லி மாவட்ட செயலர்லாம் கூட்டி ஒரு ஒப்பீனியன் வாங்கினீங்களே, அது எதுக்கு வாங்கினீங்க? கூட்டணி போலான்றது தானே? இல்ல, சும்மா வாங்கிருப்பாங்க. வாங்கினீங்களா? அப்ப என்ன காரணம்? போலாம் தான் பாத்துக்கிறீங்க. அதை வச்சு சொன்னாப்புல நேர்ல வந்து எங்களுக்கு வந்து அவ்வளவு தொகுதி தந்தாங்க, 90 தொகுதி கொடுத்தாங்க, 2.5 வருஷம் நாங்க ஆள்றா, 2.5 வருஷம் நீங்க ஆளுன்னு சொன்னாங்க, ஆஃபர் கொடுத்தாங்க, போகலன்னாரு. என்ன காரணம்? அப்ப ஒண்ணு என்னன்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு, ஏன்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டு வந்து பிஜேபிக்கு வராது. அப்ப ஒன்ன போன்ற ஒரு ஆட்களை விட்டு சிறுபான்மை ஓட்டை வாங்கிட்டு கூட்டு போயிட்டு பிஜேபியோட மெஜாரிட்டியான இந்துக்கள் ஓட்டுகளோட ஒன்றாகிட்டு இங்க ஆட்சி அமைக்கலாம் பிளான் பண்றதா பிஜேபி நோக்கம். அதுதான் ஒண்ணு பிளான் பண்றாரு. அப்ப ஒன்ன எப்படின்னா மறைமுக கூட்டணி தான். பேசுவாருங்க, இருங்க, பேசுற டைம் கரெக்டா பேசுவாரு. எப்ப பேசுறது? எலெக்ஷன் முடிட்டோம், எங்க அண்ணன் ஜெயிக்கிட்டான், சிஎம் சீட்ல உட்கார்ந்த உடனே முதல் வார்த்தை மோடியா. அப்பெல்லாம் திருப்பரங்குன்றதுக்கு முன்ன ஏன் இதனால் வரைக்கும் வாயே திறக்கல? திருப்பரங்குன்றம் எவ்வளவு பிரச்சனை தெளிவா சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை உருவாக்க பிளான் பண்றோம்னா வாய் திறக்கல. திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு எங்க அண்ணன் ஏன் வாய் திறக்கலன்னா, அன்னைக்கு வந்து முருகனுக்கு மௌனம் இருந்தது. இதெல்லாம் கேட்டா மக்கள் செருப்பு கண்டடிப்பாங்க. அப்ப வந்து நீ வந்து அப்ப பிஜேபி ஒரு மதவாத கட்சியை வந்து எதிர்த்து நீ பேசுறன்னா இதனை பேசணும். இது நீ பேசல. ஏன் ஆனாப்பட்ட ஓ மதம் அன்னைக்கு சர்ச்சிலும் பள்ளிவாசலும் பூந்து அந்த டெக்கரேஷன் அடிச்சு உடைக்கிறான். அதை பத்தி முன்ன பேசல. ஏன்னா அதை பண்றலாம் எவன்? அடுத்த கேள்வி கேளுங்க நீங்க. அது பண்றலாம் எவன்? பிஜேபி காரன். அதனால பேசுறதுல பண்ணார். டிஎம்கே எது அதெல்லாம் பண்றது? டிஎம்கே தெளிவா அதெல்லாம் எங்க பண்றான்? நார்த்ல பண்றான். அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்து பாப்போம். சினிமா மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஒரே சினிமால காசை சம்பாதிச்சிடலாம்ப்பா, பெரிய ஹீரோ ஆயிடலாம், ஸ்டார் ஆயிடலாம்.
சினிமா தலைவர் தான் விஜய் தான் சொல்றாரு. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடியா நீ? என்ன சினிமால வந்து நீ டாக்டர் ஆகலாம், சிஎம் கூட ஆகிடலாம். ஆனா அது சினிமால. ஆனா ரியல் லைஃப்ல பொலிட்டிஷியன் வந்து அப்படி ஆக முடியாது. ஏன்னா யோசிப்பா மக்கள், யோசிப்பா நீ எனக்காக நிக்கிறியாடா, நீ வந்து எங்களுக்காக பேசுறியா அப்படின்னு கேட்பான். நாக்கப்படுற மாதிரி கேட்பான். போற போக்குல பொசுக்குன்னு காரியம் அடுத்த சொல்றது யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? எங்க அண்ணன் நாளைக்கே நீங்க இந்த 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 கேள்விக்கு முன்ன நேரம் தூக்குல தொங்கிட்டு வீட்டுல போயிட்டு பேசுவாரு. எங்க அண்ணன் நாளைக்கே பேசுவாரு. டிபேட்டா? ஆமா, நேருக்கு லைவ்ல போடுறோம், பேச வைக்கிற 2 பேரும் உட்கார வச்சு உன்னோட மைண்ட் வாஷ் டேய் வாய மூடா நீ என்ன கோத்து வர அப்படின்னு பாப்பாரு. ஆனா உண்மையா சொல்றா இவரோட அரசியல் கூட முதல்ல விஜய் இதெல்லாம் பேசணும். அது அதெல்லாம் விடுங்க. அவர் கட்சியில் உள்ள லைலா மணி பேசுற அரசியல் கூட மாத்திரம் விஜய் பேசுறது இல்ல. ஏங்க நாங்க வந்து கில்லி படத்திலே வந்து இவர் அடிச்சு போட்டு திரிசாத்தி வந்த ஆளு படத்துல விட காட்டலாம். ஆனா இவரு பேச ஒரு பொலிட்டிக்கல் இல்ல. இவ்வளவு டைரக்டா மோடி இருந்து பேசுவாரு. என்னடா நீ எல்லாம் ஆட்சி நடத்துற டேய் இதெல்லாம் ஒரு ஆட்சியாளர்னு சொல்லி மோடியை டைரக்டா பேசுவாரு. ஒன்னா அப்படி தெரியுமா? திரு மரியாதைக்குரிய மோடி அவர்களே நீங்க வலியுறுத்துகிறேன். அதனால என்ன இஷ்யூ, என்ன மக்களுக்கான பிரச்சனை அதை கூட பேச மாட்டியா? ஒரு காலத்துல வந்து நீட் வந்து மாணவர்களுக்கு வந்து தீங்கானு சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்ற? நீட்டை வச்சு டிராமா பண்றாங்க. அப்ப நீ யாரு? நீ பிஜேபி கார மாறுற, நீ பிஜேபி காரா, நீ சங்கியா நீ அப்படின்றத கேட்க தோணுது. இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? இதனால வரைக்கும் எந்த பிரச்சனை நின்னியா? எங்க நின்னாரு? அக்கா வீட்டுல போய் நின்னாரு. கட்டின பொண்டாட்டி விரட்டி விட்டு இன்னொரு அக்காவை தேடி போய் நின்னாரு. அதெல்லாம் சொல்லலாம். எங்க தலைவர் நின்னாரு. எங்க நின்னாருன்னா அங்க அட்லி வீட்டு சீமாந்த ஃபங்க்ஷன். ஆமா அப்படி சொல்ல. அதான் அப்படிதான் போவாரு வழிய. மத்தபடி எந்த பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை போய் நிக்க மாட்டாரு. அனிதாண்ட ஒரு பெண் நீட்டால வந்து இறந்து போயிடும் பெண்ணை போய் பார்க்க போனாரு. இந்த பக்கம் போயிட்டு அனிதாண்ட பெண்ணுக்கு போய் நீட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண் மாரி ஆறுதல் கொடுக்க போனாரு. இந்த பக்கம் பார்த்தனா ஆர்எஸ் காரனுக்கு நீட் இன்ஸ்டிடியூட் ஓபன் பண்ணது பல லட்சம் காசை கொடுத்து விட்டாரு. எங்க தலைவரா? ஆமா. அப்ப உங்க அண்ணன் அப்படி காட்டையும் கொடுப்பாரு கூட்டையும் கொடுப்பாரு. சோ இந்த மாதிரி வந்து 2 வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் பண்ண. அடுத்துதான் பார்ப்போம். உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு அன்பு திறமைக்கு அரசியலுக்கு இல்ல. உங்கள் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குல்ல, நட்பு எல்லாம் பார்த்தனா உன்னோட டேலண்ட் என்னன்னா சினிமால நீ வந்து நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா பண்ற, ஓகே அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அரசியலுக்கு இல்ல. நீ அரசியலுக்கு வந்து டம்மி பீஸ் தான். ஆனா என்னன்னா அதெல்லாம் உங்க பொலிட்டிக்கல் வரவேதான் சொல்லல. களத்துல வா நில்லு, கலப்பனை ஆற்று, அப்படியே உடனே தூக்கி நான் சிஎம் ஆகலாம் பார்க்காத, ஆசைப்படாதன்னு சொல்றேன். ஆசை வந்து தேவைதான், ஆம்பிஷனா வைய. ஒண்ணுமே தெரியாம அரசியலை பத்தி ஒரு சின்ன புரிதல் கூட தெரியாம நீ மாட்டும் வந்து நான் இன்னைக்கு சிஎம் ஆக போறேன், தூக்கி நிறுத்த போறேன், கிழிக்க போறேன், நீ மாதிரி வாய் உதற விட்டனா பார்க்கும்போது மக்களாக நம்மளுக்கு காரி துப்புன்னு தான் தோணும். ஏன்னா ஒண்ணும் தோணாதுங்க. வெயில்ல கியூ நின்னு கட் அவுட்ட போட்டு டிக்கெட்டை போட்டு வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்ப இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? இந்த பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 விரல தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. அடி அடிச்சுக்கு அதான் சொல்றாரு 3 விரல இல்ல 10 விரலும் விட்டு விசில் அடி. ஆனா அதுக்காக நாட்டை கொடுத்துட முடியாது. சில வந்து அணிகள் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து சிஎம் பதவி கொடுங்க ஒரு முறை வாய்ப்புன்னு சொல்லி சில அணிகள் வந்து தற்கொலை கேட்கலாம். ஆனா மக்கள் தெளிவா யோசிப்பாங்க, மக்களுக்காக களத்துல எவன் நிக்கிறான், தமிழ்நாட்டோட சுயமரியாதை எவன் ஒருத்தன் பாதுகாக்கிறான் அப்படின்றதான் பாப்பாங்க. எங்க தலைவர் தான் பாதுகாக்க போறாரு. அது ஒரு காமெடி பேசி அடுத்து பாருவா. சீமான் பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்கள் அப்படியெல்லாம் ஆகாது. சீமான் வந்து கொள்கை ரீதியா நமக்கு வந்து மாட்டுக்கிறது. சீமான் பார்த்தா அது ஒரு பிஜேபி கைக்கூலி அப்படின்னு பேசலாம். ஆனா சீமான் 10 வருஷம் களத்துல நிக்கிறாருல்ல, அந்த அளவுக்கு நீ நிக்கணும்ல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நானும் சிஎம் தான்டா, நானும் சிஎம் தான் சொல்லி பேசிக்கிறீங்களா பைத்தியக்கார மாதிரி? எங்க தலைவர் வந்து மக்கள் கூப்பிடுறாங்க. யாரு மக்களை கூப்பிடல, அது ஒரு பைத்திய கூட்டம். அது பொறிக்கு பார்த்தா அப்படிதான் ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம்னு சொல்லல. ஏன்னா கோலம் போட சொன்னாங்கல்ல, ஒன்னா வீட்டுக்கு வெளியில கோலம் போட சொன்னாரு. போய் பாருங்க வெளியே எவனுமே போடல கோலம். அப்ப எவன் போட்டிருப்பானா விஜய் வந்து வெறித்தனமா நம்பக்கூடிய சில அணிகள் தெரியுமா, முரட்டு அணிகள், அதுக்கு தான் கோலம் போடும். மக்களுக்கு யாரும் கோலம் போடல, அதுதான் உண்மை. கோலம் மக்கள் போடணும், அது டிஎம்கே சரியா இருக்கும். அதுமாடா. சரி அடுத்து போயிடலாம். அதை பத்தி இருக்கணும். திராவிடியன் மாடல் வேணுமா?
அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா? இதுல வந்து நிறைய வந்து அர்த்தம் இருக்கு. அதாவது ஓட்டுன்றது நம்மளோட உரிமை. நம்ம வந்து யாருக்கு போடுன்றது யோசித்து செயல்பட வேண்டியது. இதே ஓட்டுன்றது இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, அவங்க ஒரு வாய்ப்பு தான்னு சொல்லி ஓட்டை போட்டு தேவையில்லாம ஓட்டை போட்டு நம்மள வந்து இன்னும் பின்னோக்கி போயிடக்கூடாது. ஏன்னா அடிமை மாடுன்னா நாடு வந்து முன்னோக்கி கொண்டு செல்றதுக்காக தான் எங்க தலைவர் விஜய் வந்திருக்காரு. எது அப்படிலாம் கிடையாது. களத்துல நீங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்க அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஒண்ணு அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா, திராவிட மாடல் வேணுமா? ஏன்னா ஒரு விஷயம் பெருசெல்லாம் போக வேண்டாம். டீலிமிட்டேஷன் வருது இல்ல, எம்பியோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த போறோம்ன்றான். இதுக்கு எவன் வாய் தரத்து பேச? நீங்களே பாருங்க, தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய சங்கி பிரச்சனைகள் வந்து எவன் வாய் தரத்து பேச சொல்லுங்க. அப்ப நமக்காக எவன் பேசுறான், நமக்காக எவன் களத்தில் நிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தான் ஓட்டு பண்ண முடிய. சினிமாக்கார அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான்னா, நானும் தான் பேசுறேன் யூடியூப்ல, எனக்கு ஒரு சான்ஸ் குடாண்டா எனக்கு அப்படி கேட்க தோணாதா? பைத்தியக்காரன் இதுதான் ஆட்சின்றது என்ன, போண்டா பஜ்ஜி இது ஏம்பா அவனுக்கு ஒரு பஜ்ஜி கொடுப்பா, இவனுக்கு ஒரு பஜ்ஜி கொடுப்பான்றது ஆளுமைன்ற, அதாவது லீடர் என்ற ஒரு தகுதி திறமை வேணும். தகுதின்னா இது குவாலிஃபிகேஷன் இல்ல, ஆளுமைன்ற ஒரு திறமை இருந்தா போதும். எத்தனை படத்துல எங்க தலைவர் வந்து அரசியல் வச்சுறாரு, அரசியல் அடிக்கிறாரு, சினிமால பேசுறாரு, ரியல் லைஃப்ல தொடர் அடிங்க பயந்தாங்குள்ள முத்திக்கு உள்ள வச்சிருவானு பேசுவாருங்க. இருங்க, யூடியூபராக நம்மளே பேசுறேன் போல்டா. அவர் இன்னும் 15 வரல, வந்தாதான் பேசுவாரு. எப்போ வர அது வர்றதுக்கு அதுதான் சொல்றேன். ஒன்னொன்னுக்கு இன்னும் வந்து அரசியல் அனுபவம் தேவைப்படுது. இன்னும் 10, 15, 20 வருஷம் போட்டோம், களத்துல நிக்கட்டா, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு அறிவு வருதா, இல்ல அறிவு வராம இன்னும் வந்து சங்கீதரமா தான் யோசிக்குதா, இல்ல இன்னமும் பயந்து ஓடுதான்றது பொறுத்து இருந்து பார்ப்போம்.